நம்பர் கணக்கு இல்லை. இந்த 108 நான் ஓலெவலுக்காக கொண்டு போய் ஏலெவலுக்காக கொண்டு போய் யூனிவர்சிட்டிக்கு அனுப்புறது பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா? அந்த பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா? அந்த வேர்டும் இருக்குதானே பாசிபிலிட்டி. என்ன நான் கம்பசட்டி பக்கத்து கிராமம் இன்னைக்கு ஃபுட்பால் மேட்ச் இருக்கிற கிருஷ்ணராஜன் ஹாண்டி ரட்ன சபாபதி மூலம் ஃபுட்பால் ரட்ன சபால ஒரு கிளாஸ் ரூம்ல பண்ணியா நினைக்கிறாரு உள்ள அது எங்கே கேட்கறீங்க மெட்ட கேட்கறீங்க நேரடிங்க ஃபுல் இத்தனை ரட்ன சபால குடும்பம் நடத்தே இல்லை கல்யாணம் செய்ய இல்லை காரோட இல்ல பைசிக்கிள் ஓடல பைசிக்கிள் ஓட இல்ல அது நாம சொல்ற சாக்கறேன் ஒரு ட்ரவுசர் போட்டா ஒரு கிராமே அதுதான் கூட அந்த மனுஷன் அந்த செம்மையான தியாகம் தான் அந்த தியாகம் வெள்ளி இருந்து இந்த நந்தி கொடியை பிடித்து அழைக்கிறார். நந்தி என்னது சிம்பல் புல். அதுக்கு ஒரு லைஃபுமே இல்லை. வளர்ந்த உடனே கஸ்டமைசேஷன் செய்கிறார், இனவெளியாக அழிச்சிருவார். சும்மா ஏரியால் வளர்ந்துடும் சுமக்கிறதா நந்தி. அப்படி இந்த சமூகத்தை சுமந்தவர் சமூக சிப்பிதான் செய்வோம். நான் பார்த்துருந்தேன் கதையில. உண்மையில் எனக்கு இந்த பரப்பிரசாரம் கிடைக்கிறது பெரிய விஷயம். என்ன செய்ய கஜனிக்கிற என்ன பேருக்கா அவருடைய ஒரு அரசியல் உத்பவம் சித்தாந்த தாப்பட தர்மலிங்கன் ஒரு பெரிய தியாகத்தின் சிம்பல். அவருடைய நினைவு பேர்களை நான் நடத்தினேன். அவருடைய சிறிய நான் பிறந்தேன் நல்ல எனக்கு இந்த அம்சங்களே கிடைக்குது. நான் பேசுகிற கொண்டாது கொண்டு தர்றதில்லை. இன்னைக்கு உண்மையில ஸ்ரீனிவாஸ் ஒரு தியாகத்தின் அடிப்படையில் பௌதிக இருப்பை நிலைநிறுத்துறதுக்கு சேவை செய்யும். அதுக்கு ஒரு தர்மம். ஒரு விளையாட்டு வீரனா இருந்திருக்க சும்மா இருக்கிற புத்தக பூச்சிய ஃபுட்பால் விளையாடிருக்க, கிரிக்கெட் விளையாடிருக்க, கரப்பந்து விளையாடிருக்க, யூஎஸ் லெவலில் விளையாடிருக்க ஒரு உத்வேகமா இருந்திருக்க. அடுத்தது இன்டெலெக்சுவல் எக்ஸிஸ்டன்ஸ் எங்களுக்கு ஆன்சர் எழுதி அபிராமப்பட்ட ஒரு பாட்டு பாடுவார். ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அனுபவமாய் ஆனந்தமான வடிவுடையார். இன்னைக்கு 21st century எல்லாமே போன்லாம் இருக்கு. இப்ப இந்த பேச்சு முடிஞ்ச ரெக்கார்டிங் நடக்குது. எங்க வருது பூசதை அது சயின்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல் படிச்சு வந்தது. சயின்டிஸ்ட் இன்டெலெக்சுவல் எக்ஸிஸ்டன்ஸ் அறிவுசார் எழுதி அந்த நேரம் அவனே பாடியிருக்கிறார். இன்னும் இருக்கிற வழி அறிவுதான். அதான் நாயனாரன் செய்கிறார். அறிவுதான் வழி. அதான் அவ்வையாரே சொன்னார். கட்டி சொல்லி போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். இப்பதான் புது தியரி கொண்டாடுறார். லைஃப் லாங் லேர்னிங். அதை நாங்கள் பாடமாக்கி எழுதி டிப்ளமா எழுதுறோம். அதை நாங்கள் சப்மிட் பண்றோம். எடிகேஷன் பில்லர்ஸ் உண்டு லைஃப் லாங் லேர்னிங். அந்த சொல்லி போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். அப்ப கல்வியும் செய்வோம் கிடைக்க ஒரு சிறந்த தொழில்நுட்ப மொரட்டோ பல்கலைக்கழகத்தின் ஆரம்ப காலத்தில் அதாவது 60 வருஷத்துல இருந்து ஆரம்ப காலத்தில் ஒரு மாணவனாக இருந்து சிறப்பாக பெற்றிருக்கிறார். அடுத்தது அவருடைய சமூக இருப்பு. இந்த சமூகத்தில் ஒரு சிறந்த ஒரு அக்கறை கொண்டவராக இருந்திருக்கிறார். நான் இந்த பாடசாலையை மாத்திரம் இல்லை, அவருடைய புத்தகத்தில் பார்த்தேன். குறிப்பிட்ட விநாயகருடைய ஒவ்வொரு மண்டபமே ஒவ்வொரு கூறிய தன்னுடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சியில வந்த செல்வத்தை பாவித்து சீர் செய்திருக்கிறார். ஒரு சமூகத்திலே இருந்திருக்கிறார். தன்னுடைய சமூக சோஷியல் இன்ஜினியரிங் தன் சமூகத்தை உயர்த்துறதுக்காண்டி பல பேருக்கு பல விதமான உதவிகளை செய்திருக்கிறார். அதுக்குரிய ஒரு அன்பருடைய புத்தகத்தில் இருக்கிற அவர் தனிப்பட்ட முறையில் செய்ததை நீங்கள் கருதலாம். ஆனால் வரம்பியல் நீரியல் ரெண்டு ஒரு உயர்த்தினால்தான் அந்த குடும்பம் உயரும். அந்த குடும்பம் உயர்னா அந்த உற்றார் உயர்வார். அந்த உற்றார் உறவினர்
எந்த ஐடென்டிஃபிகேஷன் இல்லை. சிவகுழந்தைக்கு பொண்ணம்மா மகன் என்னுடைய மாமன் தர்மலிங்கம் இருக்கு. நாங்கள் எல்லாம் ஃபேமஸ்க்கோ புகையில வடமராட்சியில் பிளாக் கோல்டு. நான் நாமத்தில் பேர் நான் கடைய பிள்ளையில மகன் வீட்டு 25 பேர் வேலை செய்வாங்க. இப்ப 25 பேர் வேலை கொடுத்தா தியாகி. முதல் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் குடும்பத்தில் வந்தது எங்க மாமா அக்கௌண்ட். அது அங்கே 2000 பெரிய ஹிஸ்டரி இருக்கு. 2000 பெரிய ஹிஸ்டரி இருக்கு. அப்ப நாம தனிமுறையோடு இருந்திருக்கோம். எல்லாரும் என்னுடைய பெரிய ஆட்சியில் இருந்து எல்லாம் 90 லிஸ்ட் தாண்டினாங்க. 90 லிஸ்ட் தாண்டினாங்க. வாழ்ந்த மாதிரி வாழ்ந்திருக்கும். அவ சமூக இருப்புக்கும் அறிவு முக்கியம், தொழில் முக்கியம். இன்னைக்கு தொழில் என்ன நினைக்கிறார்? இப்ப புது தியரியில் சத்யபாலன் ப்ராஜெக்ட் செய்து கொண்டிருக்கிறார். ஸ்கில் டெவலப்மெண்ட் சத்திய குடும்பம் மாமனிய குடும்ப பிள்ளைகள் வேலை அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் கொடுங்க. மாதிரி பார்ட்டி போட்டுருப்பாங்க. உங்க இன்னும் மாகாண அமைச்சர் யூடியூப்ல முருங்கை சுரந்த முருங்கை நாங்கள் போய் போதுக செய்வோம். வடமராட்சி இன்னைக்கு புது புகையிலை விட்டு முருங்கை அடிக்குது. வடமராட்சியோட முருங்கை நான் சும்மா சொல்றேன். கம்பர் மலைன்னா காட்டி கொடுத்தாங்க. எங்களோட நல்ல மாஸ்டர் நீங்கள் மேக்ஸுக்கு தான் மாஸ்டர்னு சொல்லுவீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாது. அதை வீட்டை வாய் வெங்காயம் தான் வந்துருக்கோம். வீட்டை போனால் வெங்காயம் தான் தோணும். பிறகு முந்தைய பிறகு தெரியாது. எங்களுடைய சோழங்கள் கல்லூரி இல்லை. ஸோ இந்த பிரதேசம் கிராமங்களால் ஆனது, சிறப்பானது, பல சமூகங்களையும் கொண்டது. அவனவன் தன்னன் சமூகத்தை தேடுறதுக்கு இந்த அறிவை பயன்படுத்தும். ஆனந்தமாய் அறிவார் நிறைந்த அனுபவமாய் மரணமில்லாத வாழ்வங்களுக்கு வேணும். மரணமில்லாத வாழ்வு விட பிறக்கப்படாது. அதுக்குதான் நாம் உறவாமல் சத்துருவாகி புறவாதித்தனமான பெருவாழ்வை தருவாய். அதாவது குடும்பத்தினுடைய செய்வோம் ஆதாரத்தோடு வளர்ந்துட்டு. ஆனா ஒன்று சொல்ல, இந்த பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கும் போது நீங்க நம்பிக்கை பேராசிரியமா அவைகளுக்கு அவர்களுக்கு எல்லாம் விளங்குமான். அப்போது ஒரு கதை சொல்லுவேன். நாங்கள் இந்த உலகத்தில் இன்றைக்கு எல்லா இடம், எல்லா கிராமங்களிலும் எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் பெனடோல். பெனடோல் போடுறதுக்கு ஒரு டாக்டரே இல்லை. காய்ச்சல் அடித்தால் பெனடோல், உடம்பு நோய் இருந்தால் பெனடோல். மக்களுக்கு தெரியும் 4 மணிக்கு கூட நடக்க போடணும். ஆனால் நீங்கள் சயின்ஸ் அக்கடியில் வந்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர்கிட்ட போனீங்கன்னா பெனடோல் என்ன, அது ஸ்ட்ரக்சர் என்ன, கட்டமைப்பு என்ன, அது எப்படி பெண்படி தயாரிப்பு செய்யாது, அது இந்த ப்ரோசஸ் என்னன்னு என்ன சொல்லுவார். ஆனால் பெனடோல் நீங்கள் விழுங்கினால் ப்ரொஃபஸர் எடுக்கிறார் வித்தியாசமாயிடும், ஒரு சாமானியர் எடுக்கிறாங்க வித்தியாசமாக என்ன செய்யா, ஒரே மாதிரி தான் பெருசு. அது மாதிரி நீங்க குறுக்கட்டு முன்னால சதுர்த்திக்கு ஒரு கோப்புகரணம் போட்டால் பேராசிரியர் கருத்து விளக்கத்தோட போடுற, சாமானியன் சும்மா போடுறாரு இல்லை. அதுதான் இந்த கலாச்சாரம், கல்ச்சர். எங்களுக்கு அப்படியே வேறொன்று இருக்கு. அண்மையில் நான் ஆஸ்திரேலியாவுக்கு தான் வந்தேன். அப்ப எங்களுடைய மனமோட பெரிய டாக்டர் திருமுருகன் சார் பல பணிகளை செய்யறார். அதை சொன்ன தம்பி, இங்கே இருக்கிற இரண்டு நாட்டு மக்களை எல்லாம் இந்த சாடிக்க வளர்கிற மேற்கொண்டு சாடிக்க வளர்கிற மேற்கொண்டு பூங்கன்றது வேரோட ஆகுது. தண்ணி ஊற்றி கொண்டு இருக்கணும், அது புது கொண்டு நிற்கும். ஆனால் உங்களோட ஊரில் நிற்கிறதெல்லாம் நேச்சுரல், எல்லாம் வேரோடி இருக்கும். அதான் வெள்ளதாரன்னு சொல்றாங்க. கல்ச்சர் எக்ஸிஸ்ட் டு தி ட்ரெடிஷன், ட்ரெடிஷன் இஸ் ஃபர்கெட்டிங் ஒரிஜின். ஒரிஜின் யோசிக்காதீங்க. சூரிய நமஸ்காரத்தை எஸ்கோலஜி படிப்பிச்சு கொண்டு நிற்பாட்டாதீங்க, தொடர்ந்து செய்யுங்க.
டயபெட்டிஸ் வராது. சூரிய நமஸ்காரம் ஸ்கோலர்ஷிப் படிக்கிறீங்க, ப்ளீஸ் அது செய்யுங்க. கண்மீதம் எடுக்காது. விட்டமின் டி எல்லாரும் கலைக்கிறாரு. நான் கடைசியாக முடிக்கிறேன். இந்த சின்ன அளவு எவ்வளோ முக்கியம். பகவத்கீதை கிருஷ்ணன் சொல்லுவான், இந்த நாலேஜை பற்றி வந்தா, அறிவை பற்றி வந்தா, இது பாடசாலை நூலகத்தை பற்றி நான் கலைஞர் இல்லை. அது என்னோட இறுதியல் என்னண்ட இன்னைக்கு சொல்றாரு, நான் நூலகத்தை கலந்து போறேன். இன்னைக்கு என்ன டெக்னாலஜி. நேற்று கூகுள் டிரைவ்ல நான் கொஞ்சம் படங்களை போட்டேன். அவசரையாக இருந்தது. கூகுளே வந்து 15 GB கலந்துருக்கு டிரைவ்ல, ஃப்ரீயா போட்டு வைக்கலாம். ஸ்டோரேஜ் நான் இங்கே வாரேன் வந்தோடனே அதில் சந்தி போஸ்டர் பார்த்தா நான் இல்லை, இடம் மாறி போச்சு. இங்கே போயிட்டேன். போனால் கூட அந்த குளத்துக்கு முன்னால் இருக்கிற கோயிலை கண்டேன். அதனால் அந்த பஸ்ஸில் போய் அந்த குளம் கோயிலுன்னு தெரியும். திருப்பி வந்தேன். ஸ்டோரேஜ், இந்தியன் ஸ்டோரேஜ், கிளவுடிங். நீங்களாம் ஓட்ட டைம் கட்டி வச்சுக்கிறீங்க. இந்த மாசம் ஒரு கேள்வி இருப்பேன், ஸ்ரீ where do you find pure water? எங்க நீ தூய தண்ணீர் எடுப்ப? கிடக்குலையா? அது ஆக பிளான் இல்லையா? அதில் தாழையில் விவசாயம் இல்லையா? ஒன்றுமே தூய்மை. தூய்மையான தண்ணி வேணும்னா உண்மையில டிவைன் கிரேஸால மழை தரோட டிஸ்டில் வாட்டர் கலெக்ஷன் வந்து நாங்கள் யூனிவர்சிட்டியிலே மழை தண்ணி தான் இருக்கு. இந்த மழை என்னன்னு ராப்பகலா இந்த உலகங்களின் நண்பனான நாளம் போல ஞாயிறு ராப்பகலா கதிர் வீசி கொண்டிருக்கிறார். ராப்பகலா பூமியில மெத்த பக்கம் இந்த பக்கம் அவன் கதிர் வீசி கொண்டே இருக்க, நாங்கள் சுழற்படியா 2 திசைக்கு போறோம். அவன் கதிர் வீசி குட்டையில் இருக்கிற நீர், சாக்கடையில் இருக்கிற நீர், கிணத்துல இருக்கிற நீர், சமுத்திரத்தில் இருக்கிற ஒவ்வொரு நீர் எல்லாத்தையும் மேல எழுதி கொண்டிருக்கான், ஆவியாகி கொண்டிருக்கான். மெட்டும்படி என்ன செய்யறான்? கிளவுடிங் நடக்குது. முகிலா கொண்டே போட்டு வச்சிருக்கான். அதுதான் உண்மையான ஸ்டோரேஜ். எங்களுக்கு காலம் பெறும்போது, பருவம் பெறும்போது எங்களோட பூமி அந்த சுற்றுப்பாதையில் ஒரு இடத்துல போயிங்க, அது மழையா மேலையா எங்களுக்கு பொழியும். அது நாளும் பொழுதும் இடைவிடாமல் இந்த டெண்டரிங் நடக்கும். இன்னைக்கு நெனோ டெக்னாலஜின்னு நினைக்கிறார், சும்மா மறக்கிறார். நெனோ டெக்னாலஜினா மெல்ல 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 அந்த லேயர்ஸை போட்டா அது சிறந்த பலமுள்ள பொருளாக மாறும். இன்றைக்கு உலகத்தில் உங்களுக்கு தெரியும், சிறந்த பலமுள்ள பொருள் டேம், வைரம். வைரத்தில் ஒன்றுமே இல்லை, தனிய காவலம் தான் இருக்கு. தனிய காவலம் தான் இருக்கு. ஆனா ஒரு விதமா ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு, மெல்ல 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 அடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நாங்கள் எங்களுடைய அறிவு வளர்ச்சியில், இந்த சமூக வளர்ச்சியில் உண்மை இந்த சுயமும் தன் சமூகத்துக்காண்டி பாடப்பட்டிருக்க, தன் உறவுகளுக்காண்டி பாடப்பட்டிருக்க, தன் குடும்பத்துக்காண்டி பாடப்பட்டிருக்க. அந்த குடும்பம் சிறப்பா இருக்கு, அவருடைய உறவுகள் கலந்துருக்கு. எங்களுடைய சமூகத்திலும் எங்களுடைய சேவை செய்யணும்ன்றதுக்காண்டி எங்களுடைய மாகாண சபையில வந்து வேலை செய்திருக்கிறேன். இந்த சூரியன் இடவிடாத கதிர் வீசி எப்படி இந்த கிளவுடிங் செய்யுது. இன்னைக்கு பெரிய டெக்னாலஜி எங்களுக்கு. இந்த ஸ்பீக்கர் கிளவுடிங்ல ஓடுது. விரும்பினாங்க பார்க்கலாம். அது எங்களுக்கு அது சொரிஞ்சு வருது. அது அல்வ சின்ன பள்ளிக்கூடம், பெரிய பள்ளிக்கூடம், அல்வ ஸ்ரீலங்கா வித்தியாசாலையில் படிக்கிற துல்லிய இங்கே உள்ள என்ன சிங்கிள் மதர் ஃபேமிலி விதவைகள் செல்ல விருப்பமில்லை, தனி தாய் குடும்பத்தில் வர பிள்ளைகளாம் கூட என்ன செய்யணும்னு சொன்னா அவையெல்லாம் அங்கே நட்டு கொண்டு இதில் உள்ள புல்லுகளை பிடிக்க வந்து இந்த தோட்டங்களில் வேலை செய்யணும். அதில் நான் திட்டம் அமைக்கணும். ஸ்மார்ட் ரூம் இல்லை முக்கியம், ஸ்மார்ட் ரூம் கனடத்தில் வெயில் பண்ணி வேலை சும்மா அங்கே யாரும் போவான். கனடாவில் வீட்டுக்குள்ளேயே ஸ்மார்ட் ரூம் கொண்டு கொண்டா வெயில் பண்ணு, அது முன்னே கூட வெயில் பண்ணும். அது டிசைனே அப்படித்தான், நம்மளோட ஹிந்தியும் அப்படித்தான். ஏதாவது கூட வேலை ஒன்று வெயில் பண்ணும். லிவர் யோசி, இதைத்தான் செய்யணும். இவங்களுக்கு
பத்திரம் முறையில இருந்தோ இல்லாட்டி வேற இருந்து வேற வேண்டிய அவசியம் இல்லை. நான் எல்லாரும் நான் போனா சொல்றது வெங்கட கரணமா இருங்க, நான் முன்மாதிரியா இருக்கு, வெங்கட நினைச்ச முன்னேற்ற கணக்கு அங்க நாங்கள் ஒருத்தரையும் கைவிட மாட்டோம். ஏன்னா எங்களுடைய சமூகம் உலகம் முழுதும் இருக்கு சிறப்ப. எங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தது. வெள்ளதாசே சொல்றாங்க, சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். எங்களுடைய கிறிஸ்துமஸ் என்சிசி ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாரு. தனியா ஸ்காலர்ஷிப் யூனிவர்சிட்டி போறவங்க தான் கொடுக்கணும் இல்லையே. இந்த பிள்ளைகள் எல்லாம் நான் பார்க்கிறேன், மோகன் மேடம் பார்க்கிறேன். கொஸ்டின் இருக்கு, நீங்க இப்படியே சொல்றேன், இது 108 பிள்ளைகள், நான் 108 பேர் இருக்கேன், 108 பிள்ளையை தான் தருகிறேன். எஸ் இட்ஸ் பாசிபிள். இல்ல சின்ன அதே மாதிரி பெருசாக போறது இல்லை. அந்த பாசிபிலிட்டியை நான் கொண்டு வரலாம். இன்ஜினியர் அந்த பாசிபிலிட்டியை நான் கொண்டு வரலாம். அப்படித்தான் நான் என்ன முன்னேற்றணும், அப்படித்தான் நாங்கள் வளர்த்தெடுக்கணும். எங்களுக்கு ஒரு நாள் IMF இருந்து அங்கெல்லாம் அது அங்கேயே போயிடும், அடுத்த ரவுண்டே போயிடும். அந்த சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். நான் அந்த தமிழை மாதத்தில் நான் இருக்கக்கூடிய சொல்றேன், என்னென்ன கர்நாடகா நான் அப்படி ஒரு சிஸ்டம் வச்சிருக்கேன். ஒரு எதுவுமே தெரியாது. சுவிஸ் பேங்க்லேயே நான் சொல்லிட்டு ஒரு பிரான்ச் வச்சிருக்கேன். படிக்கிற பிள்ளைகள் ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணாம இருக்கிறீங்களா, சீரம் இல்லையா, இதெல்லாம் சமூகத்தில் அப்படி இந்த சமூகம் உயர்ந்து இருக்கு, அயல் சமூகம் வளர்ந்து இருக்கு. எங்களோட படிக்கிற பிள்ளைகளை நாங்கள் சஸ்டெயின் பண்ணணும். அதனுடைய நிறைய கல்வி பண்ணுவாங்க. இந்த பள்ளியெல்லாம் மூடாமல் இருக்கிறவங்க காப்பாற்ற நீ பிள்ளைகளை காப்போம். பிள்ளைகளை பார்க்கறது நாங்களே போதும். இன்னைக்கு இது படிக்கிற பிள்ளைகள் யூனிவர்சிட்டி பிள்ளைகள் ரெண்டு அளவு பிக்சர் சாப்பிட வாசு நத்திங். அப்படி நாங்கள் படிப்பட கொண்டோம். எங்களுடைய இயற்கைகளுக்காக இன்னைக்கு இந்த நினைவேந்தல் அவற்றை நாபார்த்தம் தனிய அவருடைய புகழ்வார்கள் இல்லை. இந்த பீக்கன் ஆஃப் லைஃப் என்று சொல்றாரு. ஒரு பிரேமம் வாங்குறதுக்கு நான் லைட் தெரியும். மீனவன் வந்து கரை செய்வதற்கு வெளிச்சம் இருக்கணும். உங்களுக்கு தெரியும், ஒரு நட்சத்திரம் இருக்கு, குடியப்பன் மணிக்கணும் வெள்ளி இடிவெள்ளி என்று சொல்லுவோம். அந்த நட்சத்திரத்தை துருவ நட்சத்திரம். துருவ மகாராஜ் கேட்ட எனக்கு என்ன அசைன்மெண்ட் தர போறீங்களான்னு அவர் தந்த மேம்பாட்டில் மனிதர்கள். அப்ப நட்சத்திரமா இருந்து மீனவர்கள் வழியை காட்டணும். அது இந்த சுயோன வாழ்க்கையும் ஒரு துருவ நட்சத்திரம் மாதிரி ஒரு வழிகாட்டுற அமையணும். சிலைகளை பார்த்து நான் கலைஞர்களுக்கோ அல்லது அவருடைய புகழப்பாளர்களுக்கோ இல்லை. எப்படி நாங்கள் எங்களுடைய குரு பூசையில் நடத்துகிறோமோ, எப்படி நாங்கள் மேத்தமெட்டிக்ஸ் ஒரு பியூட்டி இருக்கு. நான் குரு பூசை நடத்துகிறேன். நாங்கள் படிப்புக்கு அந்த தியரத்தை சொல்லுவோம். பைத்தாகரஸ் தியரம், அக்ரோனியஸ் தியரம், ஐன்ஸ்டைன் ஃபார்முலா. அந்த பேர் சொன்னாலும் சொல்ல உங்க கனவே அப்படின்னு வேறு மாடங்கள் ஒரு பாதிக்கிறது. அந்த பெயர் சொல்லாமல் சின்னல இருந்தே நாங்கள் சொல்கிறோம். அப்போ இந்த அல்வா கிராமத்தில் ஒரு பெயர் சொல்ல ஒரு புண்ணியமானவங்களுக்கு இருக்கிறது. அரசியல், கல்வி, குடும்பம், இல்லறம் எல்லாத்திலையும் தியாக அடிப்படையில் அவருடைய வாழ்க்கையே தேங்கி போயிடும். எல்லா சேவையும் தியாகம் ஒரு நாணயத்துக்கு இரு பக்கம். சேவையும் தியாகம், சாக்ரிஃபைஸும் சர்வீஸும் ஒரு நாணயத்தின் இரு பக்கம். அரசியல்வாதிகளை பாருங்க, தந்தை செல்வா பாருங்க, காமராஜ பாருங்க, மொராஜிய பாருங்க, காந்திய பாருங்க. சேவை அப்படி சேவை தியாகத்தில் வாழ்ந்து ஓட தேர்ந்து உங்களுக்கு தெரியும். வண்டியில மியோமிக்கடான காலத்தில் சேவை செய்து இங்கேயும் பிள்ளைகளை வளர்த்து எங்களுக்கு எல்லாம் ஒரு கல்வியில் ஒரு என்ஜினியர் சொன்னா வடமராட்சிக்கு உள்ள பெருமையான விஷயம். மேக்ஸ் வேர்ல்ட் அந்த பிரதேசத்திற்கு ஒரு சிறப்பு செய்தி. இந்த உங்களுக்கு இந்த மாசம் கடைசியா வந்து போறேன். ஒரு அழகிய பூந்தோட்டம், ஒரு பூந்தோட்டம் அழகுன்னு சொல்லும் போது நான் தமிழக மாசத்தோட சொல்றேன். நான் புகையில
விளைஞ்சி போயிருக்க கட்டெல்லாம் எடுத்து சும்மா திரண்டு போயிட்டே போவோம். போன தோட்டத்தை பார்த்தா சில அழுத வரும். ஏன்னா சிலது நொம்பி அப்படியே தெரியும். மிச்சம் 999 நல்லா நிற்கும். ஒன்று சம்மண்டு நஞ்செல்லாம் நிற்கும். கொரோனாங்களுக்கு நெஞ்சு நோவு. அது மாதிரி வழங்காங்க என்ன பூவெடுத்து இருக்கலாம், துணி இருக்கலாம், மூளை இருக்கலாம். ஆனால் இந்த கிராமத்தில் உள்ள இந்த மண்ணில் உள்ள முத்துக்கள் மண்ணியம் கருகி போகலாம். சுயோக நினைவேர்கள் உண்மையிலே மையம் என்னதான் இந்த பிரைமரி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இந்தியா நிலவின் முக்கிய பங்குதார் இங்க படிக்கிற 108 புள்ளிகள் அதெல்லாம் மறந்து இருந்தார். அதுக்குரிய ஒரு செம்மையான ஒரு ஆதாரத்தை கொடுத்த நாடாக நாள் மலர வேண்டும் என்று வேண்டி பொறுமையான இந்த உரையாடல்களுக்கு உங்களுக்கு வாழ்த்தி இந்த கோடைக்கலை படிப்பாளர், கல்விக்கலை படிப்பாளர், பிரின்சிபல், அவர் அரவிந்தன், சகபாடியர், இது ஒரு சிறந்த சபை, ரெண்டாவது ஒரு நல்ல சபை, எங்கள் மாநில உறுப்பினர்கள் எல்லாரும் இன்னத்தை நின்றீங்களோ அந்த இன்னத்தின் ஒரு கருவுலாம் ஒரு நாளாக